என்றும் உங்கள் ஆதரவுடன் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆதிபட்சியம்மன் கோயிலுக்கு தாங்க. கனியம்பாடிலேருந்து ரைட் எடுத்து சிங்கிரி கோயில் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ஆதிபட்சியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட ஆர்ச் நுழைவு வாயில் இதுதாங்க. ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மி, இன்னொரு பக்கம் சரஸ்வதி, நடுவில் பச்சையம்மன் சாமி இருக்காங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்ன ஒரு அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாழ்வில் ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து போங்க. குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேலை இல்லா பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த கோயில் எல்லா வரத்தையும் கொடுத்துட்ருக்கு. இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். இந்த கோயிலில் பாருங்கள், ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கும் சரி, எல்லாமே சரி, ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக. கொடிமரம் பாருங்க. அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா வாழ்மணி, செம்மொழி, முனிவர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் சாமி எல்லாம் இருக்காங்க. கோயிலோட இப்படி அவுட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இந்த கோயில் யாரும் உருவாக்கலை, தானாகவே உருவானது. முன்னொரு காலத்தில் இரவில் இடியும் மின்னல் மழையும் பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பாறையில் இடி விழுந்து தானாக உருவானது தான் ஆதிபட்சியம்மன் சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும், நம்ம ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம் எல்லாம். இங்கே பாருங்கள், நம்ம மேலே வந்த உடனே நம்மளை வரவேற்கிறதுக்கு காலபைரவர் இருக்கார். அதுவும் ஒருத்தரில் 2 பேர் இருக்காங்க. இதுதாங்க ஆதிபட்சியம்மன் சுழம்பா உருவான இடம். கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சுயம்பா உருவானது. மேலே சிலை வச்சுருக்காங்க ஊர் மக்கள். இங்கே தாங்க ஆதிபட்சியம்மன் சாமி சுயம்பா உருவான இடம். மிகவும் பவர்ஃபுல்லுங்க, சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இடி விழுந்து தானாக உருவான இடம். எல்லாரும் சாமியை பார்த்துக்குங்க. நம்பி வாங்க, எல்லாருக்கும் சாமி அருள் தரும். அங்கேருந்து இந்த பக்கம் கீழே இறங்குறதுக்கு படி தனியாக கொடுத்துருக்காங்க. இறங்கி நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா மிகவும் அழகான ஆஞ்சநேயர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது, பார்க்கிங் வசதியும் இருக்குது. நம்ம வந்த நேரம் கீழே இருக்கிற ஆதிபட்சியம்மன் கோயில் ஓப்பனில் இல்லை, இல்லைன்னா நான் உங்களுக்கு உள்ளேயும் காட்டியிருப்பேன். கோயில் உள்ள சன்னிதானமும் சாமி எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவில் நிறைய குறை ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே இருக்கிற ஆதிபட்சியம்மன் ஆலயம் காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க. தினமும் ஆஃப்டர்நூன் 12:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. திரும்ப 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க டெய்லியும். மறக்காமல் உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க.